Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. நீங்க பண்ண பாவ புண்ணியத்தை தகுந்தாப்புல தான் உங்களுடைய இந்த காலத்தை ஏழ்மையாகவோ பணக்காரனாகவோ இருக்கின்றீர்கள். இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேசக்கூடிய இடமா சார் அது? ஐயோ நாம் ஏதோ மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோமோ, நம்ம அம்மா அப்பா பெரிய பாவம் பண்ணிட்டாங்களோ, அப்போ அவங்கெல்லாம் பாவிகள், அதனால தான் நமக்கு நாம் இந்த மாதிரி ஏழ்மையாக பிறந்திருக்கோம். மன உறுத்தல் ஏற்படுமா ஏற்படாதா? இதெல்லாம் பேசலாமா ஒரு ஸ்கூலில்? ஓர் யூ டு சே ஆல் தட்? அவருடைய பேக்ரவுண்டே சரியில்லை சார். அவர் இன்னும் லிங்கம் வைக்கிறாராம், ருத்ராட்சம் வைக்கிறாராம், அப்புறம் இன்னும் கருங்காலிங்கிறது என்னத்தையெல்லாம் வித்துட்டுருக்காராம். லிங்கம் எடுக்கிறதெல்லாம் பிரேமானந்தாவே பண்ணிட்டாரு. அதே தான் சொல்கிறேன். இப்போ நான் அடுத்த பிரேமானந்தாவா மாதிரி இவன் மாறணும்னு ஓர் யூ அவங்க ஸ்கூலுடைய பிளாட்ஃபார்ம், அவர் அந்த ஸ்கூலில் ஒரு வாத்தியார், அவர் அது மாதிரி சில கேட்குற ஆன்மீகம் என்ன, இவர் பெரிய மகா மேதாவியா ஆன்மீகத்தில்? தாய்மானவர் சொல்கிறார், கண்டவர் விண்டலர் விண்டவர் கண்டிலர். இதே விஷயத்தை திருமூலர் சொல்கிறார், பட்னத்தார் சொல்லுகின்றார். யாருக்கும் புரியாது. இது ஆன்மீகங்கிறது இது கூட ஏதோ டிஃபைன் பண்ணி இத்தினோடு உள்ள அடைக்கிறதுங்கிறதுலாம் நடக்காது சமாச்சாரம். எனக்கு அப்படியே வயத்தெல்லாம் எரியுது சார் இந்த ஆள் பேசுறதெல்லாம். சிலதெல்லாம் பார்த்தா மணிவாசக பெருமான் சொல்ல சொல்ல நடராஜ பெருமான் அந்த திருவாசகத்தை தன் கைப்பட எழுதினவன். அப்படிப்பட்டவரை போய் காமத்தில் தழைச்சவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகின்றார் என்றால், யானை பொய் என் நெஞ்சும் பொய் என் நண்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உனைப்பெறடாமேன்னு அதை பாடின அந்த மாணிக்கவாசரை போய் காமத்தில் திளைச்சி வரவர் அப்படின்னு இவருக்கெல்லாம் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த நடவடிக்கையே சில பேருக்கு கண்டனமாக தெரிவிக்கிறாங்களே. யார் என்னத்தை கண்டனம் தெரிவிக்கிறாங்க? பிஜேபிக்காரங்க தான். அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது சார். அவங்களே எல்லாருக்கும் ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப தெரியுமா? விஷயத்துக்கு எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. ஒரு ஆசிரியர் தான் டிஓ ஆக முடியும், டிஓங்கிறவர் தான் சிஓ ஆக முடியும். இந்த விஷயங்கள்லாம் கூட தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் கல்வியாளர், அரசியல் விமர்சகர், முனைவர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் ராஜவேல். சென்னை அரசு பள்ளியில் சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் சாதி மதம் குறித்துலாம் பேசி அது ஒரு பிரச்சனையாகி இப்போ கைது வரைக்கும்லாம் போயிருக்கு. நீங்கள் ஒரு கல்வியாளர், பள்ளி வச்சு நடத்துகிறீங்க. பள்ளியில் எது சம்மந்தமாக பேசலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை நிகழ்ச்சிக்கு அழைக்கிறவங்க எது சொல்லி அழைச்சிருப்பாங்க? இல்லை நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? அழைச்சவங்களுக்கு என்ன, எப்படி அது ப்ரொசீஜர் என்ன சார்? இது தனியார் பள்ளி அப்படிங்கிறது ஒரு வேறு, ஆனால் அரசு பள்ளி என்பது வேறு. ஆனால் கிட்டத்தட்ட சில கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவானது. அரசு பள்ளியாக இருக்கட்டும் இல்லை தனியார் பள்ளியாக இருக்கட்டும். ஆனால் இந்த அரசு பள்ளியில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அங்கே இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரி சில வரைமுறைகள்லாம் வச்சுட்டுருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டது அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர், அவரை யார் கூப்பிட்ருக்காங்க, பேச கூப்பிட்ருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி யார் கூப்பிட்ருக்காங்கன்னா இந்த எஸ்எம்வி, அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சேர்ந்த யாரோ ஒரு உறுப்பினர் தான் கூப்பிட்ருக்காங்க. அதை அந்த ஹெட்மிஸ்டர்ஸ்ட்டை சொல்லி, அப்போ அந்த அம்மா என்ன நினைப்பாங்க, ஹெட்மிஸ்டர் என்ன நினைப்பாங்க, நம்ம ஸ்கூலில் இவ்வளோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க, நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நீங்கள் என்ன தான் 1000 தடவை 1000 விஷயத்த நம்ம பெற்றோர்கள் சொன்னாலும் நீங்கள் எப்படி செய்யணும், இப்போ போகணும் வரணும் அப்படின்னா இப்போ குழந்தைகள் அவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. அதே போல் அது சில சமயத்தில் வெறுப்பு கூட வரும். இதே ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆசிரியர்கள்ட்ட பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறத பிடிக்கும். ஆனால் ஒரு லெவல் தாண்டி போச்சுன்னா திருப்பி பழக பாலும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அவங்க சொல்கிறத கேட்கறதில்ல. வெளியிலேருந்து யாராவது முக்கியஸ்தர்கள் வருகின்றார்கள், அவர்கள் பேசுகின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக தான் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒரு மோட்டிவேஷன், அதாவது குழந்தைகளை நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக, பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் அழிச்சுன்னு வராங்கன்னு அந்த இதில் தான் இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரை அழிச்சுன்னு வந்திருக்காங்க. இதுதான் சார் நடந்தால் நான் கேள்விப்படுறது, அவ்வளோதான். அதுக்கு அந்த ஹெட்மிஸ்டர்ஸும் பேசி வரவேற்றிருக்கேன். ஒரு கெஸ்ட்டுன்னு வராங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு
ஒரு ப்ராப்பர் வரவேற்பு கொடுப்பது என்பது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அதனால் அவருக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்களே அப்படின்னு சொன்னால் அந்த கெஸ்ட்டுங்கிற முறையில் அரசாங்க பள்ளியில் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு சில பద్ధதிகள்லாம் வச்சுருக்காங்க. அதன் காரணமாக அவருக்கு நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் சார் நடந்திருக்கு. அதனால் அந்த ஹெட்மிஸ்ஸஸ் ஆனால் பேசும்போது நான் அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி பேசணும் இவர் கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே அவங்களுக்கு நல்ல வகையிலே வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவங்க வந்து முதலையே சொல்லியிருக்காங்க. என்ன தகுந்தாப்பில் பேச இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ என்னை கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாதா சார், நீங்கள் பேசுங்க, அந்த குழந்தைகள் நல்லா வரணும், அதுக்கு தகுந்தாப்பில் பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இது சிஇஓட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர் யாரோ தான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும்பொழுது இதுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஹெட்மிஸ்ஸஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களே டியூஓ ரேங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர் இது மாதிரி சொல்கிறாங்கன்னா சரி ஆல்ரைட் வி வில் இன்வைட் பண்ணி பேச விட்டுருக்காங்க. ஐ திங்க் இந்த இன்விடேஷனில் எந்தவித தப்பும் நான் பார்க்கவே இல்லை. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நீங்கள் கேட்குறீங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னால் அதில் அந்த மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் யாரை கூப்பிடணும் என்ன பேசணும் அப்படிங்கிறத பற்றி. அவங்க முன்னாடியே யாரை இன்வைட் பண்ணுறாங்களோ அந்த கெஸ்ட்டை அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க இது மாதிரி. அண்டு மோரோவர் அவங்களுக்குன்னு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. எல்லோரையும் டாம் டிக் கேரியை கொண்டு இன்விடேஷன்லாம் கொடுக்குறது கிடையாது. இப்படி தான் நான் பார்க்குறேன் சார். அதனால் இது அவங்கள கூப்பிட்டது தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் இப்படி பேசுவார் என்று யாருமே பார்த்திருக்க முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். அதாவது மாணவிகளை நல்வழிப்படுத்துகிற மாதிரி பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் பேசுகிற விதம் சரியா? இல்லை, அதாவது ஒரு ஸ்கூலில் எப்படி பேசணும்னு எல்லாம் இருக்குது சார். டூஸ் அண்ட் டோன்ட்ஸுங்கிறதெல்லாம் டெஃபினட்டாக தெரியணும். யார் இப்போ ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னா அவர் எதுக்காக கூப்பிட்ற மோட்டிவேஷனல்னால் அந்த குழந்தைகளை நல்லா ஊக்குவித்து நல்ல மதிப்பெண் பெற வைத்து சமூகத்தில் நல்ல விதமாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணங்கள்லாம் எடுத்து சொல்லி அதுதான் சரியானதாக இருக்க முடியும். ஆனால் அங்கே போய் நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறேன், நீங்கள் பண்ண பாவ புண்ணியத்தை தகுந்தாப்புல தான் உங்களுடைய இந்த காலத்தை ஏழ்மையாகவோ பணக்காரனாகவோ இருக்கின்றீர்கள், உங்களுக்கு பல கஷ்டங்கள்லாம் இந்த ஜென்மத்தில் வருகின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணம் முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்தினுடைய பலன் தான் இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேசக்கூடிய இடமா சார் அது? முன்ஜென்மங்கிறது பாவ புண்ணியம்ங்கிறது அந்த குழந்தை நான் ஏழ்மையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? ஐயோ நாம் வந்து ஏதோ மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோமோ, நம்ம அம்மா அப்பா பெரிய பாவம் பண்ணிட்டாங்களோ, அப்போ அவங்களாம் பாவிகள், அதனால்தான் நமக்கு நாம் இந்த மாதிரி ஏழ்மையாக பிறந்திருக்கோம் இப்படிங்கிற ஒரு மன உறுத்தல் ஏற்படாதா? இதெல்லாம் பேசலாமா ஒரு ஸ்கூலில்? அதேமாரி உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியம்னா பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, அல்லது ஃபிசிக்கலி ஏதோ ஒரு சேலஞ்சு இருக்கும் அந்த குழந்தைக்கு, ஏதோ ஒரு உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நாம் ஏதோ பெரிய பாவம், நாம் பாவி அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருமா வராது? அல்லது அந்த மாதிரி தான் அங்கே பேசியிருக்கிறேன். எஸ், எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் பேசக்கூடிய சமாச்சாரமானு கேட்குறேன். ஒரு குழந்தைகளை மோட்டிவேஷன் பண்ணுறது இதுதானா? இதெல்லாம் தவறான வழின்னா போகிறது. நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி அதுக்கு நீங்கள் எதாவது பேசணும் ஆன்மீகம்னு நினச்சிங்கன்னா போன ஜென்மம் முற்பிறவி பாவ புண்ணியங்கள் அப்படின்னா அதுக்கு தகுந்த பிளாட்ஃபார்மே வேறு. ஸ்கூலில் போய் பேச முடியுமா? அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், அது ஆயிரக்கணக்கான குழந்தைகளோடு நான் பழகக்கூடிய என்கின்ற முறையில் சொல்கின்றேன். அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத விட பள்ளிக்கூடத்தை சொல்கிறதுங்கிறது அந்த மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஏதோ நம்ம சொன்னோன்னா நாம் சொல்கிறது ஏதோ பெரிய அப்படியே வேத வாக்கு போல் இதுதான் உண்மையாக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகள் எடுத்துக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு தவறான முன்னோடியாக இருந்து கொண்டு தப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் முன்வினை பயன்
அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறதுன்னு அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏழ்மை பணக்காரன்னா நீ செஞ்ச பாவ புண்ணியம் இதான். who are you to say all that? இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு முன் யோசனை இருக்காதா? ஒரு நிகழ்ச்சிக்கு ஒருத்தவங்களை நம்ம கூப்பிடுறோம், அவங்களோட பின்னணி என்ன, அவங்க வந்தால் ஏற்கனவே இது போல் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்களா, அந்த நிகழ்ச்சியில் எப்படி பேசியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை சார். அது அவருடைய யாரை கூப்பிடுறோமோ அவருடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத ரொம்ப தரவாக செக் பண்ணி, எப்படிப்பட்ட பேச்சாளர், அவரை பற்றி எதாவது கான்ட்ரவர்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இப்போ உதாரணமாக என்னுடைய பள்ளிக்கூடத்திலேயே நம்ம ஏராளமாக குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க, ஒரு 4000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அங்கே இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக நிறைய லெட்டர்ஸ் வரும். நான் நல்லா பேசுவேன், மாணவர்களுக்கு நல்ல அறிவுரையெல்லாம் கூறுவேன், என்ன கூப்பிடுங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் கண்டுக்கிறதே கிடையாது. எனக்கு யார் உண்மையாகவே நல்ல பேசக்கூடியவர்கள், மக்கள் அவர்கள் பேசக்கூடியது அந்த குழந்தைகள்கிட்ட நன்றாக போய் சேரும். ஒரு உண்மையிலேயே நல்ல ஒரு அவர் வந்துட்டு போனார்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்தும். அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புறம் ஆட்களை தான் கூப்பிடுவோம். நீங்கள் சொல்கிறப்பல அந்த அவங்களோட பேக்ரவுண்டே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா அவருடைய பேக்ரவுண்டே சரியில்லை சார். அவர் ஒன்றும் லிங்கம் வைக்கிறாராம், ருத்ராட்சம் வைக்கிறாராம், அப்புறம் இன்னும் கருங்காலிங்கிறது என்னத்தையெல்லாம் வித்துட்டுருக்காராம். லிங்கம் எடுக்கிறதெல்லாம் பிரேமானந்தாவே பண்ணிட்டாரு. அதே தான் சொல்கிறேன். இப்போ அடுத்த பிரேமானந்தாவா மாதிரி இவர் மாறணும்னு எல்லாம் கிடுகிடு ரொம்ப வேகமாக முன்னுக்கு வரணும், வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணுங்கிற மாதிரி இந்த ஆள் இருப்பார் போல இருக்கு. ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆன்மீக நான் கேட்குறேன், ஆன்மீகன்னா என்ன சார் சொல்லுங்கங்கிறாரு. ஒரு வயசு 27-28 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாத்தியாரை பார்த்து ஆன்மீகன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் சார் எப்படிலாம் நீங்கள் பேசுகிற, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, முதல்ல நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல். ஹூ ஆர் யூ? அவங்க ஸ்கூலுடைய பிளாட்ஃபார்ம், அவர் அந்த ஸ்கூலில் ஒரு வாத்தியார், அவர் அது மாதிரி சில கேட்குற ஆன்மீகம் என்ன, இவர் பெரிய மகா மேதாவியா ஆன்மீகத்தில்? தாய்மானவர் சொல்கிறார், கண்டவர் விண்டலர் விண்டவர் கண்டிலர். இதே விஷயத்தை திருமூலர் சொல்கிறார், பட்னத்தார் சொல்லுகின்றார். யாருக்கும் புரியாது. இது ஆன்மீகங்கிறது இது கூட ஏதோ டிஃபைன் பண்ணி இத்தினோடு உள்ள அடைக்கிறதுங்கிறதுலாம் நடக்காத சமாச்சாரம். இப்படிப்பட்டவர். நீங்கள் பேக்ரவுண்டை பற்றி பேசுவீங்களே சார், எனக்கு அப்படியே வயத்தெல்லாம் எரியுது சார் இந்த ஆள் பேசுகிறதெல்லாம் சிலதெல்லாம் பார்த்தா. மாணிக்கவாசர் வந்து அப்படியே இதில் பிறகு காமத்தில் மூழ்கி தலைச்சவர், அவரால் தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படின்லாம் பேசுகிறார் சார். அவருடைய மாணிக்கவாசருடைய அந்த திருவாசகத்திற்கு உருகார் வேறு ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு. மணிவாசக பெருமான் சொல்ல சொல்ல நடராஜ பெருமான் அந்த திருவாசகத்தை தன் கைப்பட எழுதினவன். அப்படிப்பட்டவரை போய் காமத்தில் தலைச்சவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகின்றார் என்றால், யானை பொய் என் நெஞ்சும் பொய் என் நண்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உனைப்பெறலாமேன்னு அந்த பாடின அந்த மாணிக்கவாசரை போய் காமத்தில் தலைச்சவர் அப்படின்னு இவருக்கெல்லாம் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒரு அடிப்படையே அறிவே கிடையாது. இந்த ஆள்லாம் கொண்டு போய் ஏதோ காசுக்காக இந்த இன்னும் ஆன்மீகங்கிற பேரை போர்வையை போத்திட்டு என்னத்தையும் ஒன்று பேசின்னு உட்காண்டிருக்கார் அவர். இதெல்லாம் எனக்கு படுக்கோம் வர சார் அதெல்லாம் பார்க்கும்பொழுது. ஏன்னா அந்த மாணிக்கவாசருடைய பாடல்கள் ஒன்று வந்து நான் அப்படியே அவ்வளோ கூர்ந்து ஆழ்ந்து பாடக்கூடிய ஆளுனா. அந்த அவரை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இவருக்கெல்லாம் என்ன யோகியதை இருக்குது? அவர் அந்த மாதிரி பேசிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல பேசியிருக்கார். ஏதோ லிங்கம், ருத்ராட்சம், ஏதோ கருங்காரி அது இதெல்லாம் விற்றுண்டு எல்லாத்தையும் ஏமாற்றின்னு ஊரை ஏமாற்றிட்டு இன்னும் ஆன்மீகம்னு சொல்லிட்டு யோகா என்ன எவ்வளோ பேர் கிளம்பியிருக்காங்களே, புதுசாக கிளம்பிடுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு போலி ஆள் இந்த ஆள். படிப்பு ஒன்றும் கிடையாது, ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, ஆன்மீகத்தில் தடைச்சு வரணும் ஒன்றும் பின்புலமும் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் இஷ்டத்துக்கு இன்னும் பேச அவரை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் சொல்கிறீங்க போலிங்கிறீங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறீங்க. ஆனால் இந்த நடவடிக்கையே சில பேருக்கு கண்டனமாக தெரிவிக்கிறாங்களே. யார் என்னத்தை கண்டனம் தெரிவிக்காங்க? பிஜேபிக்காரங்க தான். பிஜேபிக்காரங்க விடுங்க சார், அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது சார். அவங்களே எல்லாருக்கும் ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப தெரியுமா? ஆன்மீகத்தை பற்றி எல்லோரும் இஷ்டத்துக்கு எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு தப்பான பேச்செல்லாம் அவங்களாம் மேடையில் பேசும்பொழுது உடனே என்ன பாரத் மாதா கி ஜெய்
ஏன் பாரத மாதாவுக்கு ஜெய் போடுறேன், நீ அவன் பேசினதெல்லாம் ரைட் ஆகியா, எதுக்கு எடுத்தாலும் உன்னோட உணர்ச்சிகரமாக தப்பாக பேசின்னு உட்காந்துருக்கான், அதுக்கு கொண்டு போய் பாரத மாதாவுக்கு ஜெயின்னு போடுற பேசுகிறீங்க, எதுக்கு எடுத்தால் முன்னாடிலாம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்த வேண்டியது. இவங்களெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. யாவது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை அடிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏதோ அந்த நிகழ்ச்சியிலே அந்த ஒரு ஆசிரியர் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஸ்கூலில் எவ்வளோ சார் அவங்களாம் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கக்கூடியவர்கள். ஸ்டூடெண்ட்ஸு தான் வேணால் கடுமையாக நீங்கள் நல்லா படிக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. நல்வழிப்படுத்துவதற்கு நிறையா விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, உயிரை கொடுத்துன்னு டீச் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் வருகின்றார், ஒரு கெஸ்ட்டாக வரும்போது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், அட்லீஸ்ட் ஒரு வாத்தியாராவது வாய்ஸ் கொடுத்தாரு. என்ன சார் அதான் சொல்கிறேன், மற்றவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. இல்லை சார், அது இல்லை. அது முக்கியமான காரணம் என்னென்னா, முன்செய் வினையின் காரணமாக உங்களுடைய முன் ஜென்மத்தினுடைய செய்த வினை இருக்க, அதன் காரணமாக நீ உனக்கு நன்மை கிடைக்கிறது, தீமை கிடைக்கின்றது அப்படின்னு எல்லாம் பேசும்பொழுது அவருக்கு ஒரு கண் பார்வையற்றவர், அவருக்கு ஹர்ட் ஆகமாகாதான்? அப்போ நான் போன ஜென்மத்தில் ஏதோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு தான் இப்படிலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு குறை ஏற்பட்டதா, இது என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்து கேட்குறாருன்னு நியாயம் தானே சார் கேட்டது. நான் இன்னொன்று கேட்குறேன் சார், ஏழ்மையாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்ன நினைக்கும்? முன்னாடியே சொன்னது போல், அப்போ இது இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு ஏதோ நாம் பாவம் பண்ணிட்டோம், அதனால தான் நம்ம இப்போ ஏழ்மையாக இருக்கோம். ஏழ்மைங்கிறது இன்றைக்கி ஏழ்மையாக இருப்போம், நாளைக்கு மிகப்பெரிய பணக்காரங்க. எப்படி தானே சார் இன்றைக்கி 85-90 நீங்கள் டேக் த கேஸ் ஆஃப் த பில்லியனர்ஸ், அவங்களாம் சாதாரண சாமானிய ஆட்கள் தான், பிறக்கும்போதே தேவர் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இன் தர் மவுஸ். அப்படி இருக்கக்கூடிய அதெல்லாம் போய் பெரிய விஷயமா நீ பேசினேன்னா, அப்போ உனக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. உனக்கு ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நீ எப்படி பேசுகிற? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நீ பேசுகிறேன்னு கேட்குறேன். இதெல்லாம் ரொம்ப தவறான சமாச்சாரம். அவர் எனக்கு அந்த வாத்தியார் கேட்டது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஈக்குவல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை நீ யார்? உங்கள் சிஇஓவோட நீ பெரிய ஆளா, நீங்கள் ரொம்ப அறிவாளியான்னு கேட்குறாரு. அடிப்படையான அறிவே இல்லாத ஆள் அந்த ஆள். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவர் ஹீ கேன் பிகம் த டிஇஓ, ஹீ கேன் பிகம் சிஇஓ, ஜாயிண்ட் டைரக்டர். இது படி பல துறை ஒன்று லெவலுக்கு அவங்க எதிர்காலத்தில் படிப்படியாக உயர்வு வரும், மேலே வந்துட்டே இருக்காங்க. அப்போ இவர் நாளைக்கு சிஇஓ ஆகிட்டார்னா இவர் கெடியார போடுவார். இன்னி வரைக்கும் முட்டா பயலா என்ன பேசுது, என்னைய பேசுது? உங்களுக்கு அது அந்த பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. ஒரு ஆசிரியர் தான் டிஓ ஆக முடியும், டிஓங்கிறவர் தான் சிஓ ஆக முடியும், இப்படிங்கிற மாதிரி பல பரிமாணங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் கூட தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ கல்வித்துறையை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நீங்கள் கடுமையாக ஆசிரியர்களை பேசுவீங்க, குழந்தைகளை தவறான வழியில் கொண்டு போவீங்க. என்ன அர்த்தம் அது? இதெல்லாம் ஏற்கவே முடியாது சார். இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாரையும் இப்போ என்ன ஆகும்? இன்றைக்கி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போல ஜெயிலுக்கு போயாச்சு. இவர் என்னென்ன வேறு என்னென்ன தேடுதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இப்போ வெளியில் வரப்போகிறது. இன்னும் இதை வைத்தேன் அதை வைத்தேன். மாணிக்கவாசகரை பற்றி தீவிரமான சைவர்களாக இருக்காங்க. மணிவாசக பெருமான் திருத்தாள் போற்றின்னு சொல்லிட்டு அந்த திருவாசகத்தை முற்றோதல் தமிழ்நாடு முழுக்கணும் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது தினந்தோறும். அப்படிப்பட்ட திருவாசகத்தையும் அதை எழுதிய அந்த மாணிக்கவாசகரையும் பற்றி இவ்வளோ கடுமையாக கேவலமாக பேசினவர் இவர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஏன்னா இதை பற்றி யாரும் தெரியாது, எனக்கே தெரியறது வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் அவரை பற்றி சில பேக்ரவுண்ட் சர்ச்செல்லாம் பண்ணும்போது தான் இதெல்லாம் தெரிய வருகின்றது. அப்போ சைவர்களுக்குலாம் மிகப்பெரிய கோபம் வந்துடும். இது ஏதோ சமூகத்துக்கு நல்லது பண்ணுறேன்னு நடந்த சைவ பெருந்தகைகளுக்கு அந்த ஆள் மேலே படுகோபமாக இருக்கும். யார் இந்த ஆள் மாணிக்கவாசகரை பற்றி பேசுவதுக்கு இந்த ஆளுக்கு என்னையா யோகியதை இருக்குன்னு இப்போ கோபம் வருமா வராத இதெல்லாம் பற்றி தெரிய வரும்பொழுது சைவ சமயத்தை சார்ந்த பெரியோர்களுக்கு படுகோபம். அவர் யாரும் ஒரு 27-28 ஃபெலோ வயசு ஃபெலோ, இவன் மாணிக்கவாசகரை பற்றி கேவலமாக பேசுறதுன்னா என்னையா அது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தமும் கோபமும் இருக்குதுன்னு நீங்கள் உங்களால் உணர முடியும்.
ஆகவே இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது சார். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் உமா ஆனந்த் அவங்க வந்து பாஜக கவுன்சிலர் அவங்க வந்து சொல்கிறாங்க, அவராக வந்து பேசுனாரா, அழைச்சதுனால பேசினார், யாரை அழைக்கிறோமோ அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படின்லாம் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து தலைமை ஆசிரியர் இடமாற்றத்துக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த உமா ஆனந்தன்னா அவங்களெல்லாம் பர்சனலாக எனக்கு ஒன்றும் தெரியாது, பிஜேபியில் இருக்காங்கங்கிற அளவுக்கு தெரியும். பட் இது வந்து அவங்க அரசியல் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அது தட் வில் நாட் சக்சீட் ஃபார் அ சிம்பிள் ரீசன். அவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன். இஷ்டத்துக்கு ஏதோ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் உள்ளே கூப்பிட்டாங்கன்னா அதுக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா சார்? ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்கிறது வாஸ்தவம். ஆனால் அவங்க அந்த உள்ளே கூப்பிட்டுட்டு எப்படி பேசணுங்கிறத கூட இந்த ஹெட்மிஸ்டர் சொல்கிறாங்க. அதை தாண்டி அவர் பாட்டுக்கு இம்மை மறுமை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார்னா அதெல்லாம் எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அதனால் அதெல்லாம் பற்றி அந்த அம்மா வேணும் உடனே வேறு ஏதாவது ரம்ஜானுக்கு என்ன கிறிஸ்மஸுக்கு என்னன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பேசிகிட்டு இருந்தால் இது எண்ட்லெஸ்ஸாக அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த அதே ஆங்கிள்லேயே தான் பேசிகிட்டே இருப்பாங்களே ஒழிய அவர் பேசி தப்பு. அந்த குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும், அவங்க வந்து நல்வழிப்படுத்தப்படணும், அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நல்ல மதிப்பெண்கள் பெறணும், சிறந்த நிலைமைக்கு வரணும், இதெல்லாம் பற்றி அவர் பேசாமல் ஏதோ இம்மை மறுமையெல்லாம் பேசிட்டு இருக்கிறது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அதை தான் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுங்கள் சார். அந்த சம்பவம் நடந்தது, செய்தி வெளியானதுக்கப்புறம் அதே பள்ளிக்கு நேரடியாக அமைச்சர் போகிறாரு, சங்கர் ஆசிரியரை கௌரவப்படுத்துகிறாரு. இது அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். எந்த மினிஸ்டர்ட்டையும் நீங்கள் இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இதில் இருக்கீங்க, ஒரு ப்ரெஸ்ன்னு இருக்கிறதுனால நீங்கள் யூ கேன் ஈஸிலி கான்டாக்ட் எனி மினிஸ்டர். இப்போ சாதாரண இப்போ என்ன மாதிரி ஆளாக வச்சுங்களேன், இப்போ நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் அவரோட நான் வந்து ஒரு திருக்கருகாவூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டேன். நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க, அவர் தான் சீஃப் கெஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ அவரோட கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதனால் என்ன அவருக்கு தெரியறது வாய்ப்பே கிடையாது. நான் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு சொன்னேன். இவர் யார் என்னென்ன அவருக்கு ஏதாவது தெரியுமா? நாளைக்கு திடீர்னு என் மேலே ஒரு கான்ட்ரவர்சி இருந்ததுன்னா, இல்லை ராமசுப்ரமணியனுக்கும் அவருக்கு முன்னாடியே தொடர்பு உண்டுங்கிற மாதிரி யாராவது அந்த ஃபோட்டோ வச்சு காமிச்சாங்கன்னா சிரிக்கிறதா அடறதா? அதனால் யாரெல்லாம் என் மினிஸ்டரை போகிறாங்க அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ தான் எல்லாத்தையும் இந்த மொபைல் ஃபோன் ஒன்று இருக்குது, அதை வச்சுன்னு டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு உட்காந்துருங்க. இட் டசன்ட் மீன் மினிஸ்டருக்கு அந்த ஆளை பற்றி தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏதோ வள்ளலாரை பற்றி இப்போ பாடத்தில் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஏதோ போய் கேட்டதாக சொல்கிறாங்க. அது அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க, உங்கள் திரு சேகர் பாபுகிட்டையும் கேட்டிருக்காங்க, திரு சுப்பிரமணியம் அவர்கிட்டையும் போய் கேட்டிருக்காரு. இதெல்லாம் சரி, அவர் ஏதோ ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு, அவ்வளோதான். இட் டசன்ட் மீன் தட் தீஸ் மினிஸ்டர்ஸ் நோ திஸ் ஜென்டில்மேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் செகண்ட் பாயிண்ட், நீங்கள் எப்படி மினிஸ்டரை பற்றி குறை சொல்ல முடியும்? அவர் ஒரு அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு ஒரு அவமானம் ஏற்படுகின்றதுன்னா அதுக்கு வருத்தப்பட்டு அதுக்கு அவனுடைய துயரை தொடக்கணும்னு சொல்லிட்டு அவர் வராருன்னா அது ரொம்ப பர்ஃபெக்ட்லி ரைட்டு. அவரை நான் குறையே சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் சொன்ன அந்த தலைமை ஆசிரியர் வந்து இடமாற்றம் செஞ்சுருக்கிறாங்கல்ல, அதுக்கும் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை பாவம், நான் பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம்னு அந்த அம்மா ஏதோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார். பாவம் அவங்க அந்த குழந்தையெல்லாம் நல்லா இருக்கணும், யாராவது நல்வழிப்படுத்துவதுக்கு பேசினாங்கன்னு மகிழ்ச்சியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை கூப்பிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர் இப்படிலாம் பேசுவார்னு அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? ஸோ அதனால் ஐ திங்க் அந்த ஸ்கூலே ஒரு நல்ல ஸ்கூல்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அதில் இன்னும் நல்லா அந்த குழந்தைகள்லாம் முன்னுக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா யாரோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்களே, கூப்பிட்டு பேச வைப்போம், மரியாதைலாம் கொடுப்போம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி அவர் என்னத்தையோ ஒன்று பேச அவங்களுக்கு இருதலை கொள்ளி எறும்பு போல் ஐயோ கூப்பிட்டு விட்டோமே, இவரை என்னத்தை அனுப்புகிறதா நடுப்புற நிறுத்துறதா அப்படின்னு என்னத்தை அவங்க தகைச்சு போய் நிறுத்துங்க. அதனால் அதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்களெல்லாம் ஏதோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் பாவம், அதெல்லாம் ரொம்ப தவறானது. நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை இப்படின்னா நாம் அவங்களெல்லாம் சிறுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மகாவிஷ்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் மோட்டிவேஷன் ஸ்பீச்சே வேண்டாம், மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டாம், அவன் தானே முன்னுக்கு வந்துடுவான் அப்படின்னு சில பள்ளிகளெலாம் முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நல்லா தெரிஞ்சவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அருமையாக பேசுவார். அது உண்மையிலேயே எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த மாதிரி பீப்புளை நல்லா தெரிஞ்சவங்கள கூப்பிடணும். யாரோ சொன்னாங்க XYZ கூப்பிடாம சொன்னானுங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு அவங்களாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் மாட்டிக்கூடாது.
அதனால் இட் இஸ் பெட்டர் டு அவாய்டு தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப். நான் தான் அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக்கப் பண்ணி ஆகணும். யார் அவர், ஏதாவது பிரச்சனையில் மாட்டின்றாரா, அவர் ஏதாவது உண்மையிலேயே மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா அல்லது டுபாகூர் ஆளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுன்னு தான் ஒருத்தரை கூப்பிடணும். ஸோ ஐ திங்க் அரசாங்கம் இனிமேல் அதில் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுக்கத்தான் செய்ய வேண்டும். அதை பண்ணுறாங்கன்னா அது சரியானதாக தான் நான் பார்க்கின்றேன். இது ஒரு ஏதோ ஒரு ஹிந்து சமாச்சாரம், அந்த மத சமாச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி இது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நான் பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். அதனால் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கை, அதுவும் குறிப்பாக பள்ளி கல்வி துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை அதெல்லாம் சரியாக தான் இருக்கின்றது. ஒரு தகுந்த சுற்றறிக்கையெல்லாம் விட்டுடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு தகுந்த அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரைங்கிறத தாண்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வுட் பி கிவன் பை தி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்று நான் நம்புகின்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.